அன்பான ஆன்மீக நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று நாம் தமிழ் கடவுள் முருகப் பெருமான் சிறுகுன்றின் மேல் பழனியில் கோவணத்துடன் நின்ற கதையை, அதாவது ஞானப்பழம் கதையை பற்றி பார்க்கப் போகிறோம். ஒருமுறை நாரத முனிவர் கைலாயத்திற்கு ஒரு அரிய ஞானப்பழத்தை கொண்டு வந்தார். அந்த பழத்தை சாப்பிடுபவர்களுக்கு முழுமையான ஞானம் கிடைக்கும் என்பது அதன் சிறப்பு. அந்த பழத்தை ஒருவருக்கு மட்டுமே தர முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனது இரு மகன்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டியை வைத்தனர். யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம் என்று அறிவித்தனர். முருகப்பெருமான் உடனே தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்ற மின்னல் வேகத்தில் பறந்தார். ஆனால் விநாயக பெருமான் நிதானமாக யோசித்தார். அவருக்கு தெரியும், விநாயகர் தனது தந்தை சிவபெருமானையும் தாய் பார்வதியையும் 3 முறை சுற்றி வந்து வணங்கினார். பெற்றோரே உலகம் என்ற தத்துவத்தை உணர்த்திய அவருக்கு சிவபெருமான் ஞானப்பழத்தை வழங்கினார். உலகை சுற்றிவிட்டு மயில் வாகனத்தில் திரும்பி வந்த முருகன் பழம் ஏற்கனவே விநாயகருக்கு வழங்கப்பட்டதைக் கண்டு கோபம் கொண்டார். கோபம் கொண்ட முருகன் கைலாயத்தை விட்டு வெளியேறினார். ஆபரணங்கள், உடைகள் அனைத்தையும் துறந்து ஒரு கோவணத்துடன் தென்னகத்தில் உள்ள திருவாவினன்குடி என்ற மலை உச்சிக்கு வந்து நின்றார். அதுவே இன்றைய பழனி மலையாகும். பார்வதி தேவியும் சிவனும் முருகனை சமாதானப்படுத்த ஓடி வந்தனர். அவர்கள் முருகனிடம், மகனே, நீயே ஒரு ஞான பழம்தான், உனக்கு எதற்கு பழம் என்று கூறி அன்பால் அணைத்துக் கொண்டனர். இவ்வாறு பழம் நீ என்று சிவபெருமான் அழைத்த இடமே பழனி என்று மாறியது. இன்றும் நாம் பழனி மலைக்கு சென்றால் ஞானப்பழமாக திகழும் தண்டாயுதபாணியை தரிசிக்கலாம். ஓம் முருகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.